புதிய பெயர்கள் தொடர்பான கருத்துருவை தயார் நிலையில் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பூக்கள், மரங்கள், தலைவர்கள், வரலாறு, நிலம் அடிப்படையிலான பெயர் வைப்பதில் தயார் நிலையில் வைத்திருக்குமாறு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கண்ணன். கண்ணன், என்னென்ன மாதிரியான பெயர்களுக்கு எப்படிப்பட்ட அறிவிப்புகள் வந்திருக்கிறது? புதிய பெயர்கள் தொடர்பான கருத்துருவை தயார் நிலையில் வைப்பதுன்னா என்ன? நிச்சயமாக தமிழகத்தில் காலனி என்ற வார்த்தை அதிகாரப்பூர்வ ஆவணம் மற்றும் பொது பட்டியலிருந்து நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அறிவித்திருந்தார். இந்த அறிவிப்பை செயல்படுத்துவதற்கான முதற்கட்ட பணிகளை தமிழ்நாடு அரசு தற்போது தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக நகராட்சி நிர்வாக ஆணையர் அனைத்து மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளுக்கும் சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் நகராட்சிகள் மற்றும் மாநகராட்சியில் காலனி மற்றும் ஜாதி பெயருக்கு பதிலாக மாற்று பெயர்களை வைத்து தொடர்பான ஒரு கருத்துருவை அனுப்ப வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மாற்று பெயர்களை பொதுவாக பூக்கள், மரங்கள், பொது தலைவர்கள், வரலாறு, நிலம், இயற்கை அடிப்படையில் பெயர் வைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். மிக முக்கியமாக கூற வேண்டும் என்றால், இந்த ஜாதி பெயரை நீக்குவது தொடர்பான ஒரு விரிவான வழிகாட்டு நெறிமுறைகள் விரைவில் தமிழ்நாடு அரசு சார்பில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியான உடனே அந்த ஜாதி பெயர்களை நீக்கி பொதுவான ஒரு பெயர்களை வைப்பதற்கான அனைத்து ஆவணங்களையும் தயார் நிலையில் வைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி இப்போது இதற்கான தரவுகளானது சேகரிக்கப்பட்டு வருகிறது. இதன்படி தற்போது இந்த கருத்துருக்கள் அனைத்தும் உடனடியாக பெறப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்படும். உடனடியாக தமிழ்நாடு அரசு அந்த பெயரை நீக்குவதற்கான அனுமதி அளித்தவுடன் உடனடியாக அரசாணை வெளியிடப்பட்டு அந்த பெயர்கள் அனைத்தும் அந்த புதிய பெயர்கள் மாற்றப்பட்ட, அதாவது பழைய ஜாதி பெயர்கள் மற்றும் காலனி என்ற பெயர்கள் அனைத்தும் நீக்கப்பட்டு புதிய பெயர்கள் வைக்கிறதுக்கான நடவடிக்கை உடனடியாக மேற்கொள்ளப்படும். அதற்கான பணிகள் அனைத்தையும் உடனடியாக முடித்து வைக்க வேண்டும் என்றுதான் இந்த அரசாணையில் நகராட்சி நிர்வாக ஆணையர் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.